ஸ்ரீகாந்த், இந்த ரெண்டு விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, தமிழ்நாட்டு தலைவர் பீகாருக்கு போகிற போது அங்கே ரெஸ்பான்ஸ் சிறப்பாக இருந்ததா அங்கே சென்ற திரு அலீம் சொல்கிறாரு. அது ஒன்று. அங்கு பேசப்பட்ட விவகாரம் அப்படின்னு எடுத்தால் தேர்தலை கேலி கூத்தா மாற்றுறாங்க, வாக்குரிமையை பறிக்கிற பிஜேபியுடைய அதிகாரத்தை மக்கள் பறிப்பார்கள்னு முதலமைச்சர் கருத்து சொல்லியிருக்கிறார். அடுத்து அதில் சொல்லப்படாமல் வெளிப்பட்ட ஒரு சங்கதி, இந்தியா கூட்டணி காங்கிரஸ் டிஎம்கே இதோட பாண்டிங் அப்படின்ற ஒன்று தொடர்ந்து இன்டாக்டாக இருக்குது. இந்த அதில் சேதாரம் ஏற்படுத்துகிற முயற்சி பலிக்காது, அது தொடர்ந்து வலிமையாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறாங்கன்ற ஒரு மெசேஜையும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அது தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடுன்ற கோணத்திலையும் அதை அணுகலாம். இது சார்ந்த உங்களுடைய பார்வை? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ஓட்டர் அதிகார யாத்திரா அப்படின்னு வாக்காளர் அதிகார யாத்திரைன்னு நடத்தப்படுற இந்த யாத்திரை ஒரு பொய்யான கட்டமைப்பின் பேரில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மேடையை போட்டு இந்த மாதிரி எப்படியெல்லாம் இந்த மாதிரி வாக்குகள் களவாடப்பட்டதுன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார், ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒன்று நடத்தி காட்டினார். அது பொய்ங்கிறதுக்கு அதோட அடிப்படை ஆதாரங்கள் அவங்க எடுத்தது சிஎஸ்டிஎஸ்லேருந்து அவங்க எடுத்திருந்தாங்க. சஞ்சய்குமார் அவர்கள் அதை கொடுத்திருந்தார். அவர் ட்வீட்லேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சுது. இப்போ அவரே அந்த தரவுகள் அத்தனையும் பொய்யானது, நாங்கள் தவறாக அதை அப்லோட் பண்ணிட்டோன்னு அவர் மன்னிப்பு கேட்டுட்டார், பகிரங்க மன்னிப்பு கேட்டுட்டார், அந்த ட்வீட்டையும் நீக்கிவிட்டார். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதையே இன்னும் அந்த பொய்யை மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே இருப்பதால் அது உண்மையாகிவிடும் என்ற எந்த எண்ணத்தில் அவங்க இந்த யாத்திரையை நடத்துகிறாங்க என்றால், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், எந்த அடிப்படை ஆதாரமோ அதையும் மீறி சொல்கிறாங்க. அதன் பேரில் 10 முக்கியமான குற்றச்சாட்டுகள். நீங்க சொல்றது 2 பாயிண்ட். சிஎஸ்டிஎஸ் சொல்ற முதல் கருத்து, அவர் மகாதேவபுரா தொகுதியில் இருந்த போலி வாக்காளர்கள், டூப்ளிகேஷன், முகவரியில் இருக்கிற கோளாறுகள், இல்லாத வாக்காளர், இந்த ஏரியாவை பீகாரோட தொடர்புபடுத்தி பார்க்க தேவையில்லை. பீகாரில் இருக்கிற வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. பீகாரோட இஷ்யூ வேற, ராகுல் காந்தி எழுப்பின கர்நாடகா இஷ்யூ வேற. அவர் வேற கிடையாதுங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் அவர் அன்னைக்கு பேசுனது எல்லாமே. மகாதேவபுரா பேசினாரு, மகாராஷ்டிராவை பேசினாரு, ஆனால் பீகாரில் யாத்திரை நடத்துறாரு. அப்போ என்ன தொடர்பு இருக்கு? அதே ஓட்சோருங்கிற அதே வார்த்தையை தானே அங்கேயும் கையாண்டு கொண்டு போகிறார்கள். அடிப்படை ஆதாரம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒரே ஒரு கேள்வி ஆதாரம் கூட ஏத்துக்க மாட்டோம். 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க சார். இது டூப்ளிகேஷன். அது இருக்கிற வாக்காளர்களை நீக்கின விஷயம். ஒரு நிமிஷம், நான் ஒரு அடிப்படையான கேள்வி கேட்கிறேன். நீங்க மூத்த பத்திரிகையாளர், சொல்லுங்க. சிஇஓ போன்ற உயரிய பொறுப்பில் எலெக்ஷன் கமிஷன்ல இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் உங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் நம்ம இருக்குமா இல்லையான்ற ஒரு வேலையை செய்ய போகிறவங்க தமிழக அரசு ஊழியர்களா, எலெக்ஷன் கமிஷனால் டெல்லியிலேருந்து அனுப்பப்பட்டவங்களா? இங்கே இருக்கிற ஆசிரியர்கள், மாநகராட்சி ஊழியர்கள் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கவங்க தானே வரப்போகிறாங்க. ஆம் இல்லைங்கிற பதில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். நான் தெளிவா சொல்றேன். அதுக்கு மேல ஒரு பதில் இருக்கு. இல்ல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்ல, எலெக்ஷன் கமிஷனுடைய எம்ப்ளாயி ஆயிடுறாரு. எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் ஆன்சரபிள். யாருடைய தேர்தல் நடக்கும் போது ஒரு எலெக்ஷன், ஒரு சிட்டி கமிஷனர், டிஜிபி எல்லாம் மாத்துறாங்க. நீங்க உங்க மாவட்ட கலெக்டர்ல மாட்றாங்க. அவங்க ஸ்டேட் கவர்மெண்டோட எம்ப்ளாயிஸ் தானேன்னு விடுறது இல்ல. இல்ல மடைமாற்றல் புரிந்து விட்டது. மகாதேவபுரால காங்கிரஸ் ஆட்சி எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர் பட்டியல் வருதுன்னு வச்சுக்கங்க. நான் கேக்குறேன், ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. இல்ல வாக்காளர் பட்டியல்ல காங்கிரஸ் ஆட்சி இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. ஆதார் கார்டு இல்ல, ஆதார் கார்டை ஏத்துக்கலன்னு இல்லைன்னா பேசணுமா அது நிறுத்திடுவா? மாநில அரசை குறை சொல்லுவீங்களா? தேர்தல் ஆணையத்துக்கு பொறுப்பா? நான் பேசணுமா நிறுத்திடுவா? என் கருத்தை உள்வாங்க கூட ஏன் கேக்குற கேள்வி பதில் சொல்லிட்டு பேசலாம். இல்ல நீங்க உங்க பேர் பீகார்ல 65 லட்சம் பேரோட பேர் இல்ல சார் வாக்காளர் பட்டியல்ல. ஒரு நிமிஷம் சார். அதுக்கு பீகார் மாநில அரசு அதிகாரிகள் காரணமா, தேர்தல் ஆணையம் காரணமா? நீங்க பேசுறீங்களா? நீங்க கேள்வியை கேட்டு நிறுத்துங்க சார். பதிலை விட நீளமா கேள்வி கேக்குறீங்க. நான் சொல்ற பதில முதல்ல வாங்குற மாதிரி கேட்கணும் இல்லங்க. கர்நாடகால மாதிரி கேட்கணும் இல்லங்க. நான் என்ன காங்கிரஸ் ஆட்சி 65 லட்சம் பேருடைய பெயர்களை நீக்கி இருக்காங்க. எது கூப்பிடுறீங்களா? எது கூப்பிடுறீங்க? கர்நாடகால கேள்வி கேக்குறேன் சார். நான் சொல்ற பதில வாங்கிட்டு பீகார்ல 65 லட்சம் பேரை நீக்குனது பீகார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா, அவங்க பொறுப்பா, எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பா? எஸ்ஐஆர்னு டிசைன் பண்ண எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பா? எஸ்ஐஆர் ஆய்வு நடத்துறாங்கல்ல, அதையே எதுக்குறீங்க? எஸ்ஐஆர் அதைத்தானே ஆய்வு செய்ய போறான், அதையும் தடுக்கிறீங்க. ஏன்னா நீங்க பொய்யா வச்சிருக்கிற வாக்கெல்லாம் மாட்டிக்கொன்னு. ராஜண்ணாவை ஏன் நீக்கிறீங்க அதை சொல்லுங்க.
அங்க காங்கிரஸ் அமைச்சர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். நாங்க தான் தேர்தல் ஆணையத்தில் கணக்கெடுத்தோம், தப்பு பண்ணிட்டோம்னு. அவர் ஏன் நீக்குனீங்க? எல்லா தப்பையும் நீங்களே வச்சுக்கிட்டு மக்களை எவ்வளவு நாள் சார் ஏமாத்த முடியும்? குடும்ப ஆட்சி. இங்க ராகுல் காந்தி குடும்ப ஆட்சி, ஸ்டாலின் அவர்கள் குடும்ப ஆட்சி, தேஜஸ்வி யாதவ் குடும்ப ஆட்சி. கேட்டா நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம், இண்டி கூட்டணி ஒட்டிக்கிட்டு இருக்கு, கட்டிக்கிட்டு இருக்கு, சட்டிக்கிட்டு இருக்குன்னா எப்படிங்க இல்லாம இருக்கும்? தாத்தா மகன் பேரன் பாட்டன் முப்பாட்டன் எல்லாரும் நீங்க ஆட்சியில் இருப்பீங்க. இதுக்காக நீங்க ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இது மக்கள் கொண்டாடுறாங்க நீங்களா கற்பனையில் சொன்னீங்களா எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? முதல்ல ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, உங்களுடைய யாத்திரை ஒரு பொய்யான கட்டமைப்புல. இன்னும் ஒருபடி மேல சொல்ல போனா, ராகுல் என்ன கூட்டணி நீங்க சொல்லுங்க. இந்த பக்கம் ராஜீவ் காந்தி கொண்டவன முதல்வர் கட்டி பிடிக்கிறாரு, அந்த பக்கம் ராகுல் காந்தியும் கட்டி பிடிக்கிறாரு, கொன்றவனையும் கட்டி பிடிக்கிறாங்க, பேரனையும் கட்டி பிடிக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்ல போனா, உங்க கூட்டணி மிகப்பெரிய நகைப்புக்கிடமான ஒரு கூட்டணியா இருக்கு. பீகார்காரன், இந்திக்காரன், கக்கூஸ் கழுவுறவன், பான்பராகுவாயன், பானிபூரி விற்கிறவன் பீகார்காரனை கேவலப்படுத்தி இந்தி தெரியாது போடான்னு அவனை அடிச்சு விரட்டிட்டு எந்த முகத்தோட நீங்க பீகார்ல போய் பிரச்சாரம் பண்றீங்க? எந்த உங்களுடைய எம்பி பேசலையா? சொன்னா நாங்க பேச மாட்டோம்டா அப்படினு சொல்றதோ, பேசலையா? ஹிந்தி கத்துக்கிட்டாதான் காசு தருவோம்னு சொன்னா அதை எதுக்குறதும் வேற. எதுங்க வேற தெரியாது. இங்க ஒரு வேஷம் போடுறீங்க. ஒரு மாநில மக்களுடைய உரிமை. அலீம் அல் புகாரிங்கற நண்பர் சொல்றது அப்படி அவங்களுடைய உரிமை. அலீம் அல் புகாரிங்கற தெரியல, ஹிந்தி பேசுறதுக்கு யார் சார் அடிச்சிட்டாங்க சார்? அதான் வேஷம் போடுறீங்க. லட்சக்கணக்கான பீகார் தொழிலாளர்கள் வேலை செய்றாங்க. இங்க ஒரு வேஷம், அவங்க தமிழ்நாட்டுல பாதுகாப்பா இல்லையா? அத வேஷம் போடுறீங்க. தமிழ்நாட்டுல கவர்னர் ரவி சொன்னார் சார், உங்களால மதிக்கப்படுற கவர்னர் ரவி சொன்னார், தமிழ்நாடு சேஃபஸ்ட் ஸ்டேட் சார், மைக்ரன்ட்ஸ்க்கு வந்து அவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்கிற ஸ்டேட்னு அவர் சொல்லி இருக்காரு. மத்திய அரசு நீங்க அடிச்சு விரட்டினாங்கன்றீங்க. மத்திய அரசு கொடுத்து சார், இல்லாட்டி நீங்க அடிச்சு விரட்டி இருப்பீங்க. எங்க மத்திய அரசு திருப்பூர்லயும் பெருந்துறையிலும் வேலை செய்யற தொழிலாளிக்கு, திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலும் வேலை செய்யற தொழிலாளி மத்திய அரசு வாங்குங்க. நீங்க விளக்கம் தரீங்க, பதில வாங்குங்க. நீங்க நான் கேள்வி கேக்குறேங்க, பதில் நேரா சொல்லுங்க. நீ அவங்க பேசுவாங்க, விருந்தினர்களை அழைச்சிருக்கீங்க, அவங்கள பேச விடுங்க. நீங்க ஏன் பதில் இல்லங்க? நான் என்ன பேசணும்னு ஸ்ரீகாந்த் நீங்க சொல்ல கூடாது. இல்லங்க, ஒவ்வொரு ரோல் எனக்கு பேச விடாம கேட்கிறது நீங்க தப்பா பேச விடாம கூடவே நீங்க I have the right to correct. குணா என்ன பேச விடாம கூடவே பேசுறீங்க. I have the right to question. குறுக்கீடு பண்ணீங்களா? அவர் அழகா ஹிந்தி பேசுறாருன்னு பாராட்டுறீங்க. அவருடைய நீங்க தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் பாராட்டுறீங்க. இங்கிலீஷ் தான் சொன்னார், நீங்க நல்லா பண்ணீங்க. நீங்க நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்கன்னு தான் சொன்னேன். உங்களுக்கு அது காதுல விழல. பாயிண்ட கேக்கும்போது நீங்க ஏதா பதில் சொல்லுங்க. இப்ப பீகாரிகளை தமிழ்நாட்டுல யார் சார் இங்க இருக்காங்க? தமிழ்நாடு அரசு இருக்கா? நடக்கிற நேர்காணல் சார், ஒரு செகண்ட் சார். பீகார் தொழிலாளர்கள் பார்வையாளர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுக்கலையா? தமிழ்நாட்டு டிஜிபியும் போலீஸ் அதிகாரிகளும் கட்டட தொழிலாளிகள் இருக்கிற இடத்துக்கு அவங்க போய் பாதுகாப்பை உறுதி செய்யலையா? ஹிந்தி பேசினாங்கன்றதுக்காக யாராவது அடிச்சிருக்காங்களா? அதுக்கு சொல்லுங்க. ஏன் அடிச்சு விரட்டாங்க? திருப்பூர்ல நடந்தது. சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்க. பொய் சொல்லாதீங்க. திருப்பூர் அடித்து விரட்டப்பட்டார்கள். நடந்தது சம்பவம். ஹிந்தி பேசினாங்க, விரட்டப்பட்டாங்களா? போடான் டி-ஷர்ட் போட்டுட்டு போனாங்க, விரட்டறதுக்கு போனாங்க. சார், ரெண்டையுமே நீங்க என்ன அரசியல புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றது உங்க அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு என்ன கட்டாயப்படுத்தும்போது, கனிமொழி எம்பி டெல்லி சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஒரு சிஐஎஸ்எஃப் காவலாளி சொல்றார், ஹிந்தில தான் பதில் சொல்லணும்னு கேக்குறப்ப அதற்கு எதிர்வினை வருது. ஹிந்தி படின்னு சொன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அது வேற. என்னோட தொழிலாளிகளே நடத்துனாங்களா? நீங்க எனக்கு சம்பவங்கள் சொல்லாதீங்க சார். நீங்க யார் எனக்கு பாடம் எடுக்க? நான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்றேன். இது வந்து பொய் சொன்னா திருத்தணும் சார், அது நெறியாளர் வேலை. அங்க இருந்து பணம் வாங்கி பொய் சொன்னா, தப்பான தகவலை சொன்னா திருத்தணும் சார். ஒரு நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருங்க. இல்ல பெரிய ஆளு சின்னல்ல தெரியாது. முதல்ல வந்தவரை பேச விடுங்க. முதல்ல நெறியாளரா நீங்க வந்தவரை பேச விடுங்க. நீங்க கூட பேசிட்டே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு கூப்பிடுறீங்க? உங்களுக்கு நீங்க கருத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய அதுக்காக தான் சொல்றேன். கூட பேசுறதுல சில சங்கடங்கள் இருக்கு. கண்டு பயமாக இருக்கிறது. வரக்கூடிய தொழிலாளர்களை ஏற்றுக்கொள்ளாது என்று நீங்கள் தயங்கினால் என்ன ஏன் கூப்பிடுறீங்க? என்ன பேச தாராளமா பேசுங்க. நீங்க விவாதத்துக்கு புரியவரா? நீங்க வந்திருக்கவங்க பேசினா பரவாயில்ல, நீங்க ஏங்க பேசுறீங்க? நான் தாங்க பேசணும், சொல்லுங்க. ஐயோ, நீங்க கேள்வி தாங்க கேட்கணும். ஏன் கருத்துக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க திமுகவின் ஊதுகுழல ஏன் மாறுறீங்க? ஏங்க மலிவா இறங்குறீங்க? ஏன் மலிவா இறங்குறீங்க? என்ன வேற எதுவுமே இல்லையா? ஒரு கருத்து சொல்ல விடல. பேசுறதுக்கு ஒரு சார் விவாதம்னா ஒரு தரம் விடல. எதுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு விஷயமே இல்லையா? இப்படி நடத்தவே வேண்டாமே. வெறும் ஜாலரா உங்களுக்கு விஷயமே இல்லையா? நீங்க பட்ஜெட் பண்ணி போலாமே. ஹிந்தி எதிர்மறை கருத்து எது தெரியாது போடான்னு சொன்னது இல்ல நேர்மையா நடத்துங்க. ஊடகத்துக்கு எதிராகடா? நான் பேசட்டும். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு எதிராக தான் தமிழ்நாட்டு மக்களோ இயக்கங்களோ சொல்றாங்களா? எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் திமுகக்கு எதிராக இருக்காங்க. முதல்ல அதை என்ன பேச விட்டீங்கனால சொல்லுவேன். நீங்க தான் பயப்படுறீங்களே.
மேனேஜ்மென்ட்ல இல்ல சார், திட்டுவாங்க. கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க தாவி 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 வேற எங்கேயோ அட, போறீங்க. எங்க நீங்க பேச பேசுற ஒரு விடுறீங்க? பாயிண்ட்ல நான் எங்க விளக்கம் பேச கேக்குறேன். விடுறீங்க? நான் பேச விடுறேன் சார், இதுக்கு பதில் சொல்லுங்க சார். என்ன கேள்வி? ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றது நேரடியா பதில் சொல்லுங்க. பீகார் தொழிலாளர்கள் மேல இருக்கிற வெறுப்புலையா? பீகார்காரன உங்க எம்பிக்கள் திட்டலையா? அவன் இங்க வந்து கட்டணம் கட்ட வரான், கக்கூஸ் கழுவ வரான், நீங்க நான் கேட்ட திட்டலையா? கேள்வியில நீங்க பேசுனது ஹிந்தி நான் தெரியாது கேக்குறேன். போடான்னு நீங்க அடுத்து சொல்லலையா? வந்து ஜம்ப் ஆகுறீங்க. நான் வேணா வீடியோ போட்டு காட்டட்டுமா? இப்ப ஒளிபரப்பு பண்றீங்களா? நீங்க இப்ப பேசுற அது பிரச்சனை இல்ல, பொறுப்பேத்துங்க அது சார். பிரச்சனை நீங்க இல்ல. பேசுற நீங்க பேச்சு வேஷம் கேக்குறேன். போடுறீங்க, இங்க ஒரு வேஷம் போடுறீங்க, பீகார்ல ஒரு வேஷம் போடுறீங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஓட் சோரிங்கிறது அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஏஜென்சி கிட்ட காசு வாங்கிட்டு அவங்கள்ட்ட 2022ல பாகிஸ்தான்ல ஓட் சோரின்னு சொன்னீங்க, இம்ரான் கான்ல ஜெயில போட்டீங்க, கவர்மெண்ட்டை கலைச்சிங்க. 24ல இதே பங்களாதேஷ்ல பண்ணீங்க, ஷேக் ஹசீனாவை விரட்டி விட்டீங்க. இதை இந்தியால பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க. அதனால தான் நம்ம ராகுல் காந்தி வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுங்கிறாருல, அந்த நெக்ஸ்ட் ஸ்லைடு அமுக்குறவங்க ஒரு வெளிநாட்டு பெண்மணி குல்மொஹர் கவுர்னு, அவங்க ஜார்ஜ் சோரஸோட இணைந்து செயல்படுறவங்க. அவங்க தான் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை, இந்த மாதிரி நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததா எனக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா, ராகுல் சொன்ன 10 குற்றச்சாட்டும் போய் ஒரே வீட்டுல 40 பேர் இருக்காங்கங்கறாங்க சார். அது வேற டிஸ்கஷன் சார், அத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நீங்க ரெண்டையும் குழப்புறீங்க. தன்னுடைய தந்தைன்னு எழுதியிருக்காங்க. நீங்க ரெண்டையுமே குழப்பிக் கொள்கிறீர்கள். ஒன்று எஸ்ஐஆர்னு பீகார்ல நடக்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வேற, கர்நாடகால நடந்த விஷயங்கள் வேற. கர்நாடகாவை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், பீகார்ல ஸ்பெசிபிக்குள்ள வந்திருக்கிறோம். நான் பேசுறேன். ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றீங்க, ஒரு குற்றச்சாட்டு சொல்லிருக்கீங்க. இந்த ஓட் ஷேரி அப்படின்னு சொல்றதுன்றது வந்து ஒரு அமெரிக்க சதி. பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் பண்ணாங்க. அந்த சதிக்கு ராகுல் காந்தியும் காங்கிரசும் துணை போறாங்கன்றீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.